ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மார்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து பிரிண்ட் சப்பரே வித் மேக்ஸிமம் சப்பரேசம். இந்த சம் என்னன்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் தி அபோவ் சம். நம்ம இதுக்கு முன்னாடி கடனைஸ் அல்காரிதம், அதாவது மேக்ஸிமம் சப்பரேசம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ற நம்ம வீடியோ போட்டுப்போம். அண்ட் இந்த இப்போ கரண்ட் வீடியோ, அதாவது எக்ஸ்டெண்டட் வெர்ஷனுக்கான வீடியோக்கு ப்ரீ ரிக்வசிட் வந்து முன்னாடி வீடியோ. இதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் இப்போ நம்ம போட போகிற சம் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த அரேஸ்ல எந்த சப்பரே மேக்ஸிமம் சம் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த கொஷனுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வரும். அண்ட் இதோட சம் வந்து 6. ஸோ 4 - 1 3, 3 + 2 5, 5 + 1 6. மற்ற எந்த சப்பரேவும் இந்த சம்மோட அதிகமாக இருக்காது. ஓகே, பட் இந்த ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த சம்மோட அரேவை பிரிண்ட் பண்ணுங்க, சப்பரேவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஜஸ்ட் ஐ அண்ட் சம் 0 அண்ட் மேக்ஸிமம் வச்சு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி அட்லாஸ்ட் சம்மை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம். பட் இந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சம் ஆஸ் வெல் அஸ் அதோட இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அதோட எந்த இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகி எந்த இண்டெக்ஸில் முடியுது, கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற அந்த சப்பரையே நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் இந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து போன சம்மோட சேம் லாஜிக் தான் கைஸ். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் எண்ட் இண்டெக்ஸ் ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிட்டு நம்ம எப்போ ஸ்டார்ட் அண்ட் எப்போ எண்ட் அந்த இண்டெக்ஸை நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும்தான் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லாஜிக். இது மட்டும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம் இந்த அரேலனா, நம்ம நெக்ஸ்ட் அனதர் ஒரு அரே ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து எண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் நமக்கு அதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்க போகுது. ஓகே, இதை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் லாஜிக்கை பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னன்னா, நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்தது நம்ம கடனேஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரூட் ஃபோர்ஸில் எல்லா சப்பரேஸையும் நம்ம பாசிபிலிட்டிஸ், அதாவது எல்லா பாசிபிலிட்டிஸ் எல்லா சப்பரேஸையும் பிரிண்ட் பண்ணி அதோட சம் எது அதிகமாக இருக்கோ நம்ம அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஹோல் சப்பரே. அதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ். பட் இங்கே நம்ம ஆப்டிமல், நம்ம அதாவது லாஸ்ட் ப்ராப்ளம்ல ஆப்டிமல் வந்து கடனேஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணோம். அதே அப்ரோச்சில் தான் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஸோ ஆப்டிமல் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அந்த லாஜிக் முன்னாடி ஜஸ்ட் இங்கே ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சம் 0 அண்ட் மேக்ஸிமம் இது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த 0 கூட -2 ஆட் பண்ணுவோம். ஸோ -2 தான். அண்ட் இங்கே மைனஸ் வர்றதால ஸோ இது அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த -2 இருக்கிறதுனால நமக்கு 0 ஆகிடும். ஸோ மைனஸில் நமக்கு எந்த ஆன்சரும் இருக்கக்கூடாது. அகைன் நம்ம 1 ஆட் பண்ணால் 1, ஆஸ் வெல் அஸ் நம்ம இங்கே அப்டேட் ஆகி 1 இருக்கும். நெக்ஸ்ட் 1 கூட -3 ஆட் பண்ணால் -2. நெக்ஸ்ட் இங்கே அப்டேட் ஆகாது. ஆஸ் வெல் அஸ் அகெயின் நம்ம இப்போ ஐ வந்து நமக்கு ஜஸ்ட் இங்கே இருக்கும் அண்ட் ஐ -2ன்றதால 0. நவ் இப்போ 4 ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் 4 ஆட் பண்ணதால இதான் மேக்ஸிமம். அண்ட் தென் ஐ இங்கே மூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் இந்த 4 வந்து நமக்கு 3 ஆகும். 3யும் இப்போ நமக்கு 4 தான் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் இங்கே மூவ் ஆகும்போது 3 5 ஆகும். இப்போ ஜஸ்ட் 5 மேக்ஸிமம். நெக்ஸ்ட் ஐ இங்கே மூவ் ஆகுது, இது கூட ப்ளஸ் ஆகி 6 ஆகும் அண்ட் 6 மேக்ஸிமம். அண்ட் தென் நமக்கு அகெயின் இப்போ இந்த -5 கூட போகும்போது நமக்கு ஜஸ்ட் 1 ஆகும். அண்ட் இந்த ஐ இங்கே வரும்போது நமக்கு 5 ஆகும். அட் லாஸ்ட் நம்ம மேக்ஸிமம் 6 அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பட் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரணும், இதுதான் ஃபைனல் ஆன்சர். 0 1 2 3 3 2 3 4 5 6. இதுதான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் இதுதான் எண்ட் இண்டெக்ஸ். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக வரணும். இப்போ நம்ம சம் தான் கண்டுபிடிச்சிருக்கோமே தவிர, இப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஓகே கைஸ், இங்கே நான் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னா 3 வேரியபிள், அதாவது கரண்ட் இல்லைன்னா நீங்கள் டெம்ப் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். சம் இது வேரியபிள் தான். இதோ நான் கரண்ட்னு வச்சுக்கோங்க. கரண்ட் -1ல் இருக்குது இனிஷியலாக, ஸ்டார்ட் -1ல் இருக்குது, எண்ட் -1ல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம லாஜிக் ப்ரொசீட் பண்ணலாம். நமக்கு எப்போப்பெல்லாம் சம் 0 வருதோ, இப்போ கரண்ட்ல நான் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதை நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு சம் வந்து 0. ஓகே, சம் எப்பயுமே நம்ம 0வா இருக்கும்போது இந்த கரண்ட்டை நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ சம் ஸ்டார்டிங்லேயே 0, அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கரண்ட்டை நம்ம -1லேருந்து இப்போ எந்த இண்டெக்ஸில் இருக்குது,
0. அதனால 0 இண்டெக்ஸ்க்கு நம்ம அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணுவோம், சம் கூட ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணுவோம். சம் கூட ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும், -2 கிடைக்கும். ஓகே, ஸோ -2 கிடைக்கும்போது நம்ம எப்பப்பெல்லாம் இந்த மேக்ஸிமம் நம்ம அப்டேட் பண்றோமோ, ஸோ நம்ம அல்டிமேட் லாஜிக்கே என்ன, நம்ம மேக்ஸிமமாக கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமமாக நான் ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணுறேன், ஒரு மேக்ஸிமம் அப்படின்ற வேரியபிள் அப்டேட் பண்ணும்போது நான் ஸ்டார்ட்டையும் எண்டையும் அப்டேட் பண்ணி விட்ருவேன். ஸோ ஸ்டார்ட் என்னவா இருக்கும், இப்போ ஸ்டார்ட் வந்து நமக்கு கரண்ட்டாக இப்போதைக்கு எது ஸ்டார்டிங்கில் இருந்தது, 0. அந்த 0 கமா எண்டு. எண்டு என்னது, இப்போ கரண்ட்டாக இருக்கு ஐ. கரண்ட்டாக இப்போ ஐ எங்கே இருக்குது, கரண்ட்டாக இப்போ நமக்கு 0த் இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ 0 அப்டேட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டார்ட் 0 எண்ட் 0. ஸ்டார்ட்ல நம்ம கரண்ட் என்ன இருக்கோ போடணும் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணும்போது. எண்டில் ஐ என்ன இருக்கோ போடணும். ஐ வந்து 0. யா இப்போ நம்ம அதே மாதிரியே நெக்ஸ்ட் ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நமக்கு அட்லாஸ் பண்ண பண்ண நமக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் ஐ வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். அண்ட் ஐ மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், இந்த -2 வந்து 0க்கு கீழே இருந்ததுன்னா அகெயின் இதை வந்து நம்ம 0க்கு அப்டேட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ 0க்கு அப்டேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சொல்லியிருந்தோம், இந்த சாரி கைஸ், நம்ம இங்கே 0க்கு அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஐயை நம்ம மூவ் பண்ணணும். ஓகேயா, ஸோ சம் எப்பயுமே நம்ம ஒரு ஃப்ளோ பார்க்கும்போது அந்த கண்டிஷன்ஸில் சம் 0க்கு கீழே இருந்ததுன்னா அதை 0 பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் தான் ஐயை நம்ம இட்ரேட் பண்ணுவோம். ஓகேயா, இப்போ 0 ஆக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஐ இங்கே மூவ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்திருக்க சம், நமக்கு கிடைச்சிருக்க சம் 0-1 பார்க்குறோம். இப்போ தான் நமக்கு 0. தென் இப்போ நமக்கு சம் 0னா கரண்ட்ல என்ன பண்ணுவோம், சேம் ஸ்டெப். கரண்ட்ல இந்த ஐ அப்டேட் பண்ணுவோம். அதாவது ஐ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சம்னால அதை ஆட் பண்ணுவோம். 1 அப்படின்றது சம்ல நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுவோமா, ஆமாம். -2 வந்து 1 மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஸ்டார்ட்ல என்ன வைக்கணும், ஸ்டார்ட்ல நம்ம கரண்ட் என்ன இருக்கு 1 அண்ட் எண்டில் கரண்ட் ஐ அதுவும் 1. யா, ஸோ இப்போதைக்கு மேக்ஸ் 1 அண்ட் 1. ஓகே, அப்போ அதையும் நம்ம 1 அண்ட் 1 அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி ஐ இப்போ நெக்ஸ்ட் ஆகுது. அப்போ சம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ சம் 0-1 பார்க்குறோம். எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங்கில் ஐயை மூவ் பண்ணிட்டு சம் 0-1 பார்க்குறோம். இப்போ சம் 0 இல்லை, அதனால நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், இந்த 1 கூட -3, ஸோ -2. ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம் அப்டேட் பண்ணோமா, இல்லை, நமக்கு -2 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே 1 ஆல்ரெடி மேக்ஸிமமாக தான் இருக்குது, ஸோ அப்டேட் பண்ண தேவையில்ல. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும், -2 வந்துருக்குன்னா அதை 0 ஆக்கிடணும். ஓகே, ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஐயை நம்ம மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தான் கம்பேர் பண்ணணும். இப்போ ஐ நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஸ்டார்டிங்லேயே சம் 0 கிடச்சிருக்கா, கிடச்சிருக்கு. சம் 0 கிடச்சிருக்கு அப்படின்னாலே நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணிடணும், இருக்கிறத கரண்ட்டில் மூவ் பண்ணிடணும். அப்போது 0, 1, 2, 3 தேர்ட் இண்டெக்ஸை கரண்ட்டாக இப்போ மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, மூவ் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம சம் ஆட் பண்ண போகிறோம். அப்போது 0 + 4 வந்து 4. இப்போ நம்ம மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுவோமா, எஸ். மேக்ஸிமம் நம்ம அப்டேட் பண்ணும்போது நமக்கு 4, 1லேருந்து 4 அப்டேட் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்டார்ட் எண்டில் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட்டில் எப்பயுமே கரண்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குது 3, ஆஸ் வெல் அஸ் எண்ட் இண்டெக்ஸில் எண்டில் நம்ம இப்போ கரண்ட் எங்கே இருக்கும், 0, 1, 2, 3 ஐ, அதாவது ஐ எங்கே இருக்குது 3. ஓகே, ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்டேட் பண்ணியாச்சு. நைஸ். நெக்ஸ்ட்டு அதே ப்ராசஸ், சேம் ப்ராசஸ். ஐ வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ஐ மூவ் ஆகும்போது மூவ் ஆனதுக்கப்புறம் ஐ மூவ் ஆனதுக்கப்புறமே ஸ்டார்டிங்கே நம்ம சம் 0-1 பார்க்குறோம், இல்லை. அப்போது நோ ப்ராப்ளம். அப்போது சம் கூட ஜஸ்ட் -1 ஆட் பண்ணால் 3. இப்போ நம்ம அப்டேட் பண்ணுவோமா, இல்லை, ஆல்ரெடி 4 தான் மேக்ஸிமம். அகெயின் ஐ இங்கே மூவ் ஆகும்போது நமக்கு கரண்ட்டாக இருக்கிறது வந்து நமக்கு 0-1 பார்க்குறோம், இல்லை. ஸோ அப்போயும் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. 3 + 2 வந்து 5. இப்போ நம்ம மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுவோமா, எஸ். மேக்ஸிமமாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்போது 5னாலே ஸ்டார்ட் அண்ட் எண்ட் நம்ம என்ன வைப்போம், சாரி காய்ஸ், இங்கே நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். இங்கே 3 இருந்திருக்கும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் என்ன இருக்கும், ஸ்டார்ட் எப்பயுமே கரண்ட்டில் என்ன இருக்குது 3 அண்ட் எண்டில் என்ன இருக்குது ஐ, அதாவது 0, 1, 2, 3, 4, 5. அப்போ இதுதான் ஸ்டார்ட் அண்ட் எண்டு. ஸ்டார்ட் 3, எண்ட் வந்து 5. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐயை நம்ம இங்கே அப்டேட் பண்ணுறோம். ஐயை அப்டேட் பண்ணும்போது 5 + 1. இப்போது ஐயை மூவ் பண்ணிவிட்டு
ஜீரோவா சம் இல்ல. அப்பவும் நம்ம இந்த ப்ராசஸ் கரண்ட் மாத்த தேவையில்ல. ஸோ 5 + 1 6. ஓகே. இப்போ 6ல மாத்தியாச்சு. இங்க அப்டேட் பண்ணணுமா? எஸ். ஸோ 6ல ஸ்டார்ட் அண்ட் எண்ட் என்ன இருக்கும்? ஸ்டார்ட் வந்து நமக்கு எப்பயுமே என்ன இருக்கு? கரண்ட்ல என்ன இருக்கு? 3. அண்ட் எண்ட் எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? 0 1 2 3 4 5 6 6th இண்டெக்ஸ். யா. அப்போ அகைன் ஸ்டார்ட் 3 அது அப்டேட்ல அதே தான் இருக்கு. அண்ட் எண்ட் வந்து 6. ஓகே. இப்பயும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இந்த 6 5 மூவ் பண்றோம். இப்போ சம் நமக்கு 0வா இல்ல. அப்ப நம்ம இத அப்டேட் பண்ணவே தேவையில்ல. நெக்ஸ்ட் 5 கூட -5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1. இப்போ நம்ம மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுமா? இல்ல ஆல்ரெடி மேக்ஸிமம் 6 தான். நெக்ஸ்ட் எங்க போட்டோம் அப்படின்னா 1 கூட 4 ஆட் ஆச்சுன்னா 5. இப்பயும் நமக்கு 6 தான் மேக்ஸிமம். அட் லாஸ்ட் இப்போ நமக்கு எல்லாமே டிராவர்ஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. அட் லாஸ்ட் இப்போ ஃபைனலா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நார்மலா நம்ம கண்டுபிடிச்சிருக்க சம் 6 ஆஸ் வெல் அஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் 3ல இருந்து 6 வரைக்கும். 3 6 அதாவது இங்க 0 1 2 3 இங்க ஸ்டார்ட் ஆகி 4 5 6. யா. இப்போ நம்ம தேர்ட் இண்டெக்ஸ்ல இருந்து 4 5 6 இந்த 4 சப்பரேயோட இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 4 - 1 2 1 தான் நமக்கு ஆக்சுவல் ஃபைனல் ஆன்சர் 6. ஸோ அந்த இண்டெக்ஸை நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். 3 அண்ட் 6 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படின்ற ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ சேம் தான் அதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா டைம் காம்ப்ளெக்ஸிட்டி நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி நம்ம கேடனேஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஆர்டர் ஆஃப் என் ஆஸ் வெல் அஸ் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்பேஸை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை யூஸ் பண்ணல. ஸோ நமக்கு ஃபைனல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஓகே. ஓகே கைஸ். நீங்க ஒரு 2 வேற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். அண்ட் இது கோட்லலாம் ரொம்ப சேஞ்ச் இல்ல. லாஸ்ட் கோட்ல நம்ம இந்த ஸ்டார்ட் எண்ட நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். கரண்ட் ஸ்டார்ட் எண்ட இனிஷியலைஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மேக்ஸ் அப்டேட் ஆகும்போது அந்த ஸ்டார்ட் எண்ட நம்ம இப்ப எப்படி பார்த்தோமோ அதே மாரி அப்டேட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் தட்ஸ் இட். வேற எந்த கோட் சேஞ்சுமே இல்ல. லாஸ்ட் சம்மோட சேம் லாஜிக் தான். நம்ம இங்க எக்ஸ்ட்ரா என்ன வைக்கணும்னா ஸ்டார்ட் வந்து டெம்ப் இண்டெக்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெம்ப் ஸ்டார்ட். அதாவது நான் கரண்ட்னு வச்சிருந்தது தான் இந்த டெம்ப் ஸ்டார்ட். எல்லாத்தையும் -1 இனிஷியலைஸ் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் இங்க இந்த இந்த ஒரு லைன் சம் நமக்கு நான் என்ன சொன்னேன்? சம் நம்ம எப்போ ஸ்டார்ட்டிங்லேயே நமக்கு 0 ஆகுதோ அப்போ கரண்ட்டை ஐல வச்சுக்கிறேன். அதுதான் இந்த அப்டேஷன். ஸோ ஸ்டார்ட்டிங்ல மூவ் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே சம் 0வான்னு பார்க்குறோம். சம் 0வா இல்லை அதுக்கு லெஸ்ஸாக பார்க்குறோம். இருந்தது அப்படின்னா நம்ம டெம்ப் ஸ்டார்ட்டை ஐல வச்சுப்போம். அதாவது கரண்ட் ஐல வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம இது லாஸ்ட் சம் இது சேம் லாஜிக் தான் லாஸ்ட் சம்மோடது. அண்ட் இது இந்த இடத்துல தான் நம்ம ஜஸ்ட் லாஸ்ட் சம்ல இந்த மேக்ஸிமம் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். பட் நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஸ்டார்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட்ல கரண்ட்டை போட்டுட்டோம். அதான் ஸ்டார்ட்ல இவங்க டெம்ப் ஸ்டார்ட்டை போட்டாங்க. தென் எண்டுல என்ன பண்ணியிருக்காங்க? எண்டுல என்ன இருக்கோ அதை போட்டுருந்தோம். அதே மாதிரி எண்டுல அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம மேக்ஸ் அப்டேட் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் எண்டையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தோம். அதே தான் இந்த லாஜிக். இஃப் சம் இஸ் கிரேட்டர் தன் மேக்ஸ் அண்ட் நம்ம மேக்ஸையும் இந்த ஸ்டார்ட் எண்டையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். அண்ட் இங்க சம் லெஸ் தென் 0வா இருந்தால் சம் 0 ஆக்கிடும். யா ஓகே. இதோட ஜாவா அண்ட் பைத்தான் கோட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.